கடவுள் கொடுக்கணும்னு நெனச்சா யார் என்ன செஞ்சாலும் வந்து அத தடுக்க முடியாதுன்றது கரெக்ட்டா தான் போச்சுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, மீனா வந்துட்டு டெக்கரேஷன் பண்ண போற நேரத்தில பார்த்தீங்கன்னா, வித்யா வந்துட்டு "எனக்கு உடம்பு முடியல, என்ன காப்பாத்து, கொஞ்சம் கை வலிக்குது, ஒத்தன குடு" அப்படின்ற மாரிலாம் வந்துட்டு நான் ட்ராமானாலுமே வந்துட்டு, அதெல்லாம் தாண்டி மீனா பார்த்தீங்கன்னா, பிசினஸ்ல நல்லபடியா முடிச்சிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, முத்து எல்லாம் மாலையெல்லாம் வாங்கிட்டு வந்து கௌரவப்படுத்துறாங்க. இந்த விஷயம் வந்து மீனாவுக்கு தெரிய வர, அத முத்துக்கிட்ட சொல்றாங்க. முத்துவுமே வந்துட்டு எல்லார் முன்னாடியும் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, வித்யா இப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்ல, அண்ணாமலையுமே வந்துட்டு வித்யாவ நல்லா கண்டபடிக்கு திட்டுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு அண்ணாமலை. "ஏன் உன் வயசுக்கு தகுந்த வேலைய செய்ய மாட்டியா? பாரு அவ வளர்ச்சிய தடுக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. அவருக்கு பிடிக்காத மருமக இருந்தா, அவ எதுலயுமே வந்து முன்னேறக்கூடாதா? காலம் பூரா உனக்கு அடிமையா தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு இருக்க டைம்ல தான் முத்துவும் இருந்துட்டு, சரி மீனா டெவலப் ஆயிட்டா, நாமளும் நம்ம விஷயத்த சொல்லிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "அப்பா நான் ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்ப்பா. அதுவும் நம்ம வீட்டு அட்ரஸ்ல தான் ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்" அப்படின்னு சொல்ல, நல்ல விஷயம்டா. இதே மாரி ஒரே தொழில்ல இருக்கக்கூடாது. அப்ப அடுத்தடுத்து வேற ஒரு தொழில் பண்ணிட்டே இருந்தா தான் நம்மளும் வாழ்க்கையில முன்னேற முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நான் தரேன். நீ தைரியமா பண்ற" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஆனா வித்யா எவ்வளோ தான் தடுத்தாலுமே வந்துட்டு, "அவன் பண்ணட்டும். அவன் என்ன உன் பேர்ல மட்டும் தான் இந்த வீடு இருக்கா? என் பேர்லயும் தான் சேர்ந்திருக்கு. அதனால நீ நேம் போர்டு தானே வச்சுக்கடா. வேணுனா இந்த அட்ரஸ் கூட யூஸ் பண்ணிக்க" அப்படின்ற மாரிலாம் சொல்லிடுறாங்க. இதனால முத்துவுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேங்க் ஆஃபீஸர் எல்லாம் கூப்பிட்டு கரண்ட் அக்கவுண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணி டாக்ஸ் கடத்த யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு மீனாவ ரொம்ப கௌரவப்படுத்துறாங்க. இதெல்லாம் பார்த்து இந்த ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறாமப்படுறாங்க. என்னமோ இவ பொண்டாட்டி மட்டும் தான் சாதிச்ச மாரியும், நாமலாம் வந்து ஒண்ணுமே செய்யாத மாதிரி முத்து பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்ல தான், அவ பண்ண நீங்கலாம் பண்றீங்க தான். ஆனா இவ வந்து த முயற்சியால பார்த்தீங்கன்னா, சொந்த கால்ல நின்னுட்டு வளர்ந்துட்டு வரா. அதனால பாராட்டுறதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்ற மாரி அண்ணாமலை சொல்ல, "சரி மாமா நான் ஒண்ணும் சொல்லல" அப்படின்னு சொல்ல, "சரி, சரி எல்லாரும் போய் அவங்க வேலைய பாருங்க. அவங்க ஏதோ சந்தோஷத்துல ஏதோ ஒண்ணு பண்ண போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமைதியா எல்லாரையும் அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, முத்து வந்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்க டைம்ல தான் அண்ணாமலை ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்ன உடனே, அண்ணாமலை போய் ட்ராப் பண்ணிட்டு வரலான்னு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராப் பண்ணிட்டு வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, கிருஷ்ண பார்த்துடுறாரு. "டேய் கிருஷ் இங்க தான் இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேரா கிட்ட போய் பேசுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டி ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாங்க. யார் கண்ணுல படக்கூடாதுன்னு நெனச்சோமே, அவர் கண்ணுலயே பட்டோமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, புலம்பிட்டு இருக்க டைம்ல தான் முத்து வந்துட்டு, "எப்புட்றா இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு உன்ன பார்த்து. ஏன்டா இங்க வந்த? எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் குடுக்கக்கூடாதா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டு, "ஏம்மா இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவங்க அம்மாவுக்கு இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதனால தான் இங்க வந்துட்டோம். சாரிப்பா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி, சரி வாடா" அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கொண்டு போய் எல்லாம் வாங்கி குடுக்குறாங்க. அந்த டைம்ல தான் ரோஹினி கால் பண்றாங்க. ரோஹினிக்குமே வந்துட்டு இந்த விஷயம் சொல்ல, "ஏம்மா இப்படி பண்ற? நான் தான் உன்ன புதன்கிழம ஆனா ஸ்கூலுக்கு போ வேணான்னு சொன்னேன்ல. இப்ப பாரு நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப என்ன பண்ண போறதோன்னு" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினி புலம்பிட்டு இருக்கு. "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ஃபோன கட் பண்ணிட்டு, சரின்னு சொல்லிட்டு முத்துவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க விட்டு "எங்க அப்பா இங்க தான் வேலை செய்றாரு பார்த்துரும்மா. நான் அடிக்கடி வந்து கிருஷ்ண பார்த்துரு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து கிளம்புற டைம்ல தான் அண்ணாமலைக்கு கால் பண்ணி, "கிருஷ் இங்க படிக்கிறான்ப்பா. அவன கொஞ்சம் பார்த்துக்கப்பா. அவங்க அம்மா யாருன்னு சொல்லி விசாரிச்சு வைப்பா. அப்பதான் நான் தத்தெடுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். முன்ன முறையே வந்து மிஸ் ஆயிடுச்சு. இந்த முறை எதுவும் நடக்காம அவன எப்படியாவது தத்தெடுத்துக்கணும்பா" அப்படின்னு சொல்லி, "சரிடா, சரிடா நான் பார்த்துறேன். அவங்க அம்மா யாருன்னு சொல்லி பார்த்து நான் பேசி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையுமே தைரியம் குடுக்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ரெக்கார்ட பார்த்து செக் பண்றாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, கிருஷோட ஒரு பேர் பக்கத்துல பார்த்தீங்கன்னா, ரோஹிணின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேர் இருக்கு. சரி யாரா இருக்கும்னு சொல்லிட்டு நாமளே அவன் பையன கூப்பிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, கிருஷ்ஷ கூப்பிட்டு பிரின்சிபால் கிட்ட சொல்லி அவங்க அம்மா யாருன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிங்க சார் அப்படின்னு சொல்ல, சரி நான் பார்த்துக்கிறேன். நீங்க போய் உங்க ஒர்க்க பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்படி தான் வரப்போற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றத நான் அடுத்தடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.